அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவான். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் இப்போ பசங்களுக்கு எல்லாமே ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகிடுச்சு இந்தியாவில். அவங்களுக்கு எப்படி நம்ம பேக்ஸ் என்ன கலர் எப்படி அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேர்ள்ஸ்க்குனா நம்ம இந்த மாதிரி டைப்பில் சின்ன பசங்களுக்கு கேஜி பசங்களுக்கு பேக் வாங்கலாம். அவங்களுக்கு இந்த கலர்ஸும் இந்த மாதிரி பிங்க் கலர்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது கூட பாருங்கள் பவுச்சும் வந்துருச்சு. இதில் குழந்தைங்க பென்சில்ஸ் அதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த பேக் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலை தான். அப்புறம் இதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி கலர்ஸில் நல்ல குவாலிட்டியாக வாங்கி கொடுக்கும்போது அவங்களும் ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போவாங்க. இது பாய்ஸ்க்கு தெரியும். நீங்கள் ஸ்பைடர் மேன் அது மாதிரி அவங்களுக்கு டாம் அண்ட் ஜெர்ரி அது மாதிரி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப அவங்களுக்கு இஷ்டமாக இருக்கும். அப்புறமா இது ரொம்ப நல்ல நைக் கம்பெனி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் பவுச்சஸ் பார்க்கும்போது பழைய நம்ம பாக்ஸ்லாம் வாங்காமல் இந்த மாதிரி டைப்பில் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அப்புறம் சீக்கிரமாக பாக்ஸ்னால் சீக்கிரம் உடஞ்சிரும். இந்த சைடில் உள்ள கார்னர்லாம் கலண்டு வந்துடும். இதில் அப்படி கிடையாது. வெயிட்டும் அவ்வளோவா இருக்காது. பசங்களுக்கு பேக்கில் வச்சு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓப்பன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கேஜி பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி ஜிப் வச்சு நீங்கள் பவுச்சஸ் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பவுச்சஸ் பாக்ஸஸ் ஃபஸ்ட்டுலாம் வாங்குவோம். அதில் பாருங்கள் இந்த சைடில் கலண்டு சீக்கிரமாக வந்துடும். அப்புறம் பாக்ஸ் மூடாது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் இந்த மாதிரி பவுச்சஸில் வராது. அப்புறம் டிஃபன் பாக்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது டிஃபன் பாக்ஸ் பிளாஸ்டிக்ஸ் இப்போல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது அதில் ரொம்ப சூடாக நம்ம பசங்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. இந்த டிஃபன் பாக்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதுதான் நம்ம இந்தியன் சாப்பாடுக்கு நான் நினைக்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. இது சில்வர் இருக்கிறதுனால சூடு இதில் தாங்கும். சூடான நம்ம இட்லியோ இல்லைன்னா லெமன் ரைஸ் அது மாதிரி வைக்கும்போது இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதா நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் பிளாஸ்டிக்கில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் அதை மாதிரி கொடுங்க. இந்த சூடான சப்பாத்தியோ ரைஸோ கொடுத்து விடாதீங்க. அது அவங்களுக்கு ஹெல்த் வயசாக பார்க்கும்போது அவ்வளோவா பசங்களுக்கு நல்லது கிடையாது. நான் என்னுடைய பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது பாருங்கள் இந்த டிஃபன் பாக்ஸில் நான் பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸில் நான் பசங்களுக்கு சூடாக எப்போதும் கொடுக்குறதே கிடையாது. இது நல்லா இருக்குது. இது குவாலிட்டியும் நல்லா இருக்குது. உள்ளே சில்வர் கோட்டிங் கொடுத்ததுனால நம்மளுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சூடாக நம்ம இந்த கீழே உள்ளதில் சூடாக ரைஸு அப்புறம் சப்பாத்தி அது மாதிரி இட்லி தோசை வைக்கும்போது அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாது. உள்ளே ஃபுல்லாக சில்வர் கோட்டிங் இருக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இது பிளாஸ்டிக்ஸ். இதில் நான் மேக்ஸிமம் சூடானது எதுவுமே கொடுக்க மாட்டேன். எப்போவாச்சும் ப்ரெட்டு சாண்ட்விச் அது மாதிரி நம்ம கொடுக்கும்போது தான் இதை யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஃப்ரூட்ஸு அது நம்ம மேலே வச்சுக்கலாம். இது பாருங்கள் இதுதான் பெஸ்ட்டு நான் நினைக்கிறது. இதில் நான் சூடானது பசங்களுக்கு கீழே வச்சுறது இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ மேலே குழம்பு வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பசங்களும் க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் பவுச்சஸும் நான் இது மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு நல்லா இருக்குது. 2 ஜிப் உள்ளே இதில் பென்சில்ஸ் அவங்களுக்கு எதுனாலும் பென்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு எரேசர் அது மாதிரி ஈஸியாக இருக்குது. அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.